அக்வாரியம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மிகப்பெரிய மீனை எப்படி அக்வாரியமில் சர்வை பண்ண வைக்கிறாங்கன்னு தெரியுமா? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வைல்டில் டூனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுற ஒரு ஸ்விம்மர்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் வரை ஸ்விம் பண்ணிடும். அண்ட் இந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக அக்வாரியமில் அவங்களுக்கு மிகப்பெரிய ரவுண்ட் டேங்க்ஸை கட்டுறாங்க. ஸோ அந்த டேங்க்ஸில் ஃபாஸ்ட்டான வாட்டர் கரண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால் டூனாக்கு அது கடல் மாதிரியே ஃபீல் ஆகும். ஏன்னா அதுக்கு ஃபுட் பார்த்திங்கன்னா டூனா ஃபிஷ்க்கு ஹை ப்ரோட்டீன் டயட் தேவை. ஸோ நார்மலி சின்ன சின்ன மீன்கள், ஸ்கிட், ஸ்ட்ரிம்ப் இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. டூனா ஃபிஷ்ஷை அக்வாரியமில் கையில் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான பொடி இருக்குது. ஒரு சின்ன ஹிட்லேயே நமக்கு காயங்களை அது ஏற்படுத்தும். ஸோ இப்போ மிகப்பெரிய சில அக்வாரியம்ஸில், அதாவது ஜப்பான், USA மாதிரியான இடங்களில் ஸ்பெஷலி டூனா டேங்க்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ விசிட்டர்ஸுக்கு கிளாஸ் வியூ கொடுக்குறாங்க. அதனாலே நம்ம க்ளோஸாக பட் சேஃபாக டூனா ஸ்விம் பண்ணுறதை பார்க்கலாம். இது எல்லாமே அந்த மீனுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வாயர்மெண்ட்டில் தான் நடக்குது.